வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது உண்ணும் உணவுல நமக்கு தெரியாமலே நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவா மாறி இருக்கு. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடிய நபர்களா நீங்க? உங்களுக்கான பதிவு தான் இது. இன்னைக்கு பார்க்க போறது நான்ஸ்டிக். நான்ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்துல சமைப்பதால் நம்ம உணவு எவ்வளவு தீங்கு விளைவுகளை உடலுக்கு ஏற்படுத்துதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த நான்ஸ்டிக் அப்படிங்கிறது டெஃப்லான் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்னால உருவாக்க செய்யப்படுகிறது. இந்த டெஃப்லான் கெமிக்கல்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாலி டெட்ரா ஃப்ளோரோ எத்திலின் அப்படிங்கிற ஒன்றும், ஃபெர்ஃப்ளோரோ ஆக்டனாயிக் ஆசிட், இந்த 2 கெமிக்கல்களும் தான் டெஃப்லான் அப்படிங்கிறோம். இந்த டெஃப்லான்ங்கிற கெமிக்கல் சாதாரணமாக ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தை ஒரு 140 டிகிரியிலேருந்து 210 டிகிரி வரையிலும் தான் அதை யூஸ் பண்ணணும். அந்த டிகிரி டெம்பரேச்சருக்குள்ளே தான் உணவு சமைக்கிறது எல்லாமே, எந்த உணவாக இருந்தாலும் சரி செய்கிறது அந்த இதில் தான் செய்யணும். ஆனால் இந்த நான்ஸ்டிக் பாத்திரம் அதோடைய ஹீட்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும், நம்ம உணவோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுது ஒன்று. இன்னொன்று, அந்த நான்ஸ்டிக் உள்ள கோட்டட் இருக்கக்கூடியது டேமேஜாக இருக்குது, பிரேக்காக இருக்குது அப்படின்னா அந்த பிரேக் ஆனாலும் அதில் உள்ளவுடைய கெமிக்கல் அந்த நச்சுத்தன்மையானது நம்ம உணவோட மிக்ஸ் ஆகுது. இந்த உணவோட மிக்ஸ் ஆகும் பொழுது அதை நம்ம சாப்பிடுவதால் இல்லை அந்த உணவை எடுத்துக்கும் பொழுது சுவாசிப்பதால் பல பிரச்சனைகள் ஏற்படுது. நம் உடம்புக்கு என்னென்ன தீங்கு விளைவுகளை ஏற்படுத்துது, இந்த ஃபெரிஃப்ளோரோ ஆக்சனாக் ஆசிட் அப்படிங்கிற அமிலம் எப்படி என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துதுங்கிறத பார்ப்போம். நம்ம ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிறத உண்டு பண்ணுது. அதுவும் இல்லாமல் நம்மளோட அறிவாற்றலையும் குறைக்குது. எலும்போட வலிமைத்தன்மையும் எலும்பு முறிவையும் ஏற்படுத்தக்கூடியதையும் எலும்போடைய வலிமையை குறைக்குது. எதுக்காக நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆயில் கண்டென்ட் நம்ம உடம்புல சேர்க்கிறத குறைச்சிக்கணும். ஆயில் கண்டென்ட் அதிகமாக சேர்க்கிறதுனால மாரடைப்போ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பிஎஃப்ஓஏ இந்த ஆசிட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடல் ரத்தத்தில் உள்ள ட்ரைகிளிசரைடோட அளவை அதிகப்படுத்துது. இது அதிகப்படுத்துறதுனாலவே மாரடைப்பு, இதய நோய், பக்கவாதம் இது போன்ற விளைவுகளையும் ஏற்படுத்துது. இந்த டெஃப்லானில் சமைக்கப்பட்ட உணவை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு குழந்தை இல்லாத தன்மைகளை உண்டாக்குது. அப்படி மீறி அந்த குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைகள் ஒரு வகையான குறைபாடு உள்ள குழந்தைகளாகவே தான் பிறக்குது. ஃபெர்ஃப்ளோரோ ஆக்டனாயிக் ஆசிட் இந்த அமிலம் என்னென்னா ஒரு கார்சினோஜெனிக் ஒரு ஏஜெண்டாக இருக்குது. கார்சினோஜெனிக்ங்கிறது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குது. அந்த அமிலம் ரொம்ப சூடேறி நச்சுத்தன்மையாக புகையாக வெளியேறி வருது. இந்த புகையாக வரும்போது சமைத்த உணவுடன் வரும் பொழுது அவங்களுக்கு பார்த்தோம்னா திடீர்னு ஒரு மயக்கம் வரும், தலைவலி வர்றது, தலை சுற்றுறது, இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாமே உண்டு பண்ணுது. நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தின் வலிமையை குறைக்கிறது. கல்லீரல், கணையத்தை பெரும்பகுதி பாதிப்படைய செய்கிறது. சிறுநீரகத்தையும் இந்த அமிலம் கலப்பதால் பாதிக்கப்படுகிறது. அதாவது பெரும்பாலானவர்கள் இந்த பாத்திரத்தில் சாப்பிட்றதுனால நமக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறது குறையுது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் குறைஞ்சிச்சே தவிர, ஆனால் இந்த எண்ணெயினால் வரக்கூடிய பாதிப்பை விட இந்த டெஃப்லானால் வரக்கூடிய பாதிப்பு பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஃபெர்ஃப்ளோரோ ஆக்டனாக் ஆசிட் இந்த கோட்டிங் உடைய நான்ஸ்டிக் பாத்திரத்தை இப்போ பெரும்பகுதி தடை பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ அதுவே மாற்றிருக்காங்க. அதனால் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா டெஃப்லான் ஃப்ளூ ஃபீவர் அப்படிங்கிற ஒரு ஃபீவர் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்தா 250 பேர் அமெரிக்காவில் இந்த ஃபீவர்னால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இது கூகுள்லையுமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த டெஃப்லான் பாத்திரத்தில் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய பாதுகாப்பான டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னோம்னா 140 டிகிரிலேருந்து 210 டிகிரி தான். இதுக்குள்ளே தான் பண்ணணும். அதே இந்த நான்ஸ்டிக்கில் அந்த கோட்டட் பிரேக் ஆகிருக்கு, நசுங்கிருக்கு, அந்த ஏதாவது கிராச்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. இதுலேயும் இப்போதைக்கு உள்ளது பெரிஃப்ளோரோ ஆக்டனாக் ஆசிட் ஃப்ரீ அப்படிங்கிற பாத்திரம் நான்ஸ்டிக் இருந்தால் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நலம். பெரும்பாலானவர்கள் நான்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறது தவிர்த்துருங்க. யாரெல்லாம் தவிர்க்க போகிறோங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. மேலும் நல்ல தகவலுடன் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.